ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ஈஸியான, ரொம்பவும் சுலபமான ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேவரட் சேமியான்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சைஸாக நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீனி, 1 கிளாஸ் மில்க்கு நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பட்டை, ஏலக்காய், ஜவ்வரிசி, நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சோண்டு நெய் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அந்த நெய் ஹீட் ஆகிடணுன்னே நம்ம இப்போ சேமியாவை அந்த நெய்யில் வறுத்து எடுத்துப்போம். வறுத்த சேமியாவும் கடையில் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்தா ரொம்பவும் மணமாக இருக்கும். பாயாசம் மணமாக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம வறுத்துப்போம். பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் பெரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு. நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றிடுறேன். இப்போ திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் ஹீட் ஆகணுன்னே இப்போ ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நம்ம சேர்த்துப்போம். ஜவ்வரிசி சேர்த்தா பாயாசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி நல்லா பலூனாக உப்பி வருது பாருங்கள். நல்லா ஜவ்வரிசி வறுபட்டோன்னே நம்ம அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி, திராட்சை, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது வறுபடுற அளவுக்கு பாருங்கள். திராட்சைலாம் நல்லா உப்பி வருது. முந்திரியும் கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு பாயாசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட் எதனால் போடுறேன்னா நம்ம சீனி போடும்போது அந்த சீனியை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் நான் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்தெடுத்த சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் சேமியா வேகட்டும். பாதி அளவு சேமியா வெந்தோடனே நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. இது கரெக்டாக இருக்கும்.
உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு சீனியெல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம பால் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா தெரிஞ்சு போயிடும், பாயாசத்தோட டேஸ்ட்டே இருக்காது. நல்லா திக்கான காய்ச்சின ஆறின பாலை நான் இப்போ கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன். நல்லா கலக்கி விட்டு நம்ம பாயாசத்தை கொடுக்கலாம். பாருங்கள், சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற பால் பாயாசம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.